ஹலோ, நான் தான் டாக்டர் விக்னேஷ், லிவர் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். என்கிட்ட நிறைய ஃபேட்டி லிவர் பேஷண்ட் இல்லை மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிற பேஷண்ட், இந்த ஒபீஸா இருக்க பேஷண்ட் வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டடா சொல்லுவாங்க. சார், நான் 100-120 கிலோ இருக்கேன், நான் எப்படி சார் 40 கிலோ குறைக்கிறது? என் பிபிலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் சொல்லுவேன், 40 கிலோ நீங்க குறைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட வெயிட்ல இருந்து 5% குறைச்சா மட்டும் போதும். அதாவது 100 கிலோ இருக்க ஒருத்தங்க 5 கிலோ குறைச்சிங்கன்னா மட்டும் போதும். 5 கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் நேச்சுரலா உங்க ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், பிபி தானா குறையும், லிவர்ல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும், ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகும், உங்களோட முட்டிகள்ல இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகும். ஒவ்வொரு கிலோ குறைக்கும் போதும் 4 கிலோ வெயிட் உங்க முட்டியில இருந்து கம்மியாகும். யூ வில் ஃபீல் லைட்டர், உங்க ஸ்லீப் சைக்கிள் ரெகுலேட் ஆகும், உங்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரெகுலேட் ஆகும். இது பேர் தான் மேஜிக் நம்பர். அதாவது மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆஃப் வெயிட் லாஸ் வந்து நீங்க 5% வெயிட்டை ரெடியூஸ் பண்ணினாலே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க 40 கிலோ குறைச்சா தான் அது கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல இருந்து நம்ம பின்வாங்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். எப்பவுமே ஒரு ஷார்ட் ஸ்மால் அச்சீவபிள் கோல்ஸ் வித் அ டார்கெட் இருக்கணும். இருந்தா அதுக்கு சக்சஸ் அதிகம். 95 kg வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5% வெயிட் ரிடக்ஷனுக்கு அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஐ ஷுட் கோ ஃபார் 5% ஆஃப் வெயிட் ரிடக்ஷன். இன்னும் ஒரு 5 கிலோ நம்ம குறைச்சு பார்ப்போம். இந்த 5 கிலோ குறைச்சதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கும்போது இன்னும் 5 கிலோ குறைச்சா இன்னும் நல்லா இருக்கும். தட்ஸ் ஹவ் வி கிராஜுவலி இம்ப்ரூவ். ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் பர்சன் ஆகணும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாற்றவும் முடியாது. பிகாஸ் நம்ம உடம்புல அக்யூமுலேட் ஆன ஃபேட் வந்து ஒரு நாள் ஆனது கிடையாது. அது மெல்லமா ஆன மாதிரி அந்த ரிவர்சிங் ப்ராசஸும் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கணும். தேங்க்யூ.